असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्योपनिषत् भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம். இந்த அத்தியாயத்துக்கு பேர் அக்ஷர பிரம்ம யோகம். அதில் நம்ம முன்னுரை பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம் உபாசனை. ஏற்கனவே நம்ம ஆறாவது அத்தியாயத்தில் விவரமாக பார்த்தோம். ஏன் இந்த உபாசனையை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு பகவான், அதை இங்கே ஏன் திருப்பி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அத்தியாயத்தில் கிரமமுக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறனால இந்த உபாசனை திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உபாசனைக்கு சில நியமங்கள் இருக்குது. 108 தடவை ஜபம் பண்ணணும், சுஜவ் தேசே பிரதிஷ்டாபியா அப்படின்லாம் பார்த்தோம். ஒரு தூய இடத்திலே அமர்ந்து தியானம் செய்யணும், இதெல்லாம் நியமங்கள். இந்த நியமங்களோட சில விஷயங்கள் உபாசனை நியமங்களோடு செய்யணும். ஆனால் நிதித்தியாசனம் அப்படி நியமங்கள் தேவையில்லை அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அத்தியாயத்தில் பகவான் ஒரு நியமத்தை சொல்கிறார். என்ன நியமம்? மிக முக்கியமான நியமம், அந்த காலே ஸ்மரன். அதாவது கடைசி நேரத்தில், ஏன்னா அதான் கடைசி கேள்வியாக பகவான் சொல்கிறார். அதாவது இந்த அத்தியாயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 7வது அத்தியாயத்தில் கிம் தத் பிரம்ம அப்படின்னு சொல்லி இவரே சொன்னார். பிரம்மம்னா என்ன அதெல்லாம் சொன்னார். அதே கேள்வியை 8வது அத்தியாய தொடக்கத்தில் அர்ஜுனன் கேட்குறாரு. ஸோ அதில் கடைசி கேள்வி என்னன்னா, மரண காலத்தில் எப்படி உன்னை நினைப்பது அப்படிங்கிறது. அதுக்கு சம்பந்தமாக தான் இந்த உபாசனைகள், அந்த உபாசனை மூலமாக எப்படி நம்ம கிரமமுக்தி அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறாரு. அந்த காலத்தில், அதாவது கடைசி காலத்தில் நம்முடைய மரணம் நெருங்கும் பொழுது, அதை அந்தம் சொல்கிறது. மரண காலத்தில் எந்த தெய்வத்தை தியானித்து வந்தோமோ, நமக்கு பொதுவாக ஒரு இஷ்ட தெய்வம் தியானித்துக்கிட்டு இருப்போம், அல்லது நம்மளுடைய குல தெய்வம் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த தெய்வத்தை தியானித்து வரும் பொழுது, அந்த தெய்வத்தை தியானித்து உயிரை விட்ட பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தெய்வத்தினுடைய லோகத்துக்கு போவோம். இதுதான் நியமம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அந்த கடைசி மரண காலத்தில், கடைசி காலத்தில் நம்ம எப்படி எந்த சிந்தனையில் இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த சிந்தனை எப்படி வரணும் அப்படிங்கிறத சில ஆச்சாரத்தின் மூலமாக வரும் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்ல போகிறார். இதை பற்றி இந்த அத்தியாயத்தில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறாரு. அப்போது நம்முடைய அந்த நியமத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது. இந்த உபாசனையின் லட்சியம் என்னென்னா, இஷ்ட தேவதைகளை ஜபம் செய்வது, பூஜை செய்வது, சில நியமங்களுடன் உபாசனை செய்வது. அந்த உபாசனையினால் என்ன பலன்? இப்போ நம்ம உபாசனையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தால் நேற்று போன வகுப்புலையும் பண்ணோம். இந்த உபாசனையினால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பலன் இருந்தால் தான் நம்ம செய்யவே தோணும். ஸோ இந்த உபாசனையினால் 4 பலன் கிடைக்குது. சகுன பிரம்மத்தின் தியானம் 4 வகை. அதாவது இப்போ நம்ம உபாசனை அப்படிங்கும்போது அதுக்கு விஷயம் என்ன அப்படின்னா சகுன பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே போல் நிர்குண பிரம்மத்துக்கு தான் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது. அதனால் இப்போ நம்ம சகுன பிரம்மத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சகுன பிரம்மத்தினுடைய தியானத்தினால் 4 வகையான பலன்கள் கிடைக்கிறது. அதாவது சாதகன் சாதாரண பொருள், பெயர், பதவி, இப்படி செல்வம், இது இப்படிலாம் வேணும் அப்படிங்கும்போது உபாசனை. அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு நேம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பதவி வேண்டாம்,
நான் சகுன பிரம்மத்தை அடையணும், நான் உபாசனை செய்கின்ற சகுன பிரம்மத்தை அடையணும் என்பதற்காகத்தான் நான் உபாசனை செய்கிறேன். அந்த உபாசனைக்கு என்ன பேர் அப்படின்னா நிஷ்காம உபாசனை. அதாவது அவனுக்கு கிடைக்கும் பலன் என்னன்னா அதிகாரித்துவம் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே சென்ற வகுப்புல சென்ற அத்தியாயத்தில் இந்த உபாசனை செய்ய நிஷ்காமமாக பண்ணால் தான் நல்லது, இல்லைன்னா என்னன்னா அல்ப பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் என்னன்னா சகுன பிரம்மனை அடைய வேண்டும், நிஷ்காம உபாசனை செய்து அவரை அடைய வேண்டும். அப்போ அந்த மாதிரி உபாசனை செய்யும்போது என்னன்னா நமக்கு அதிகாரித்துவம் படும். அதிகாரித்துவம்னா என்ன அப்படின்னா வேதாந்த ஞானம் அடைய தகுதி நமக்கு பெறுவோம் அப்படிங்கிற சொல்றாரு. அதுதான் தகுதி. அந்த ஞானத்தை ஏன் அடைய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும். மோட்சம் அடையணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஞானம் வேணும். நான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல அப்படிங்கிற ஒரு சுருக்கமாக நான் சொல்றது. அப்போ அதுக்கு நம்ம எவ்வளவு உபாசனை செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த உபாசனையின் மூலமாகத்தான் நாம் அந்த தகுதி நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற என்ன தகுதி? நான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல. அப்போ நான் இந்த உடல் அல்ல மனம் அல்லன்னா இந்த பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த உடல் மனம் அல்ல அப்படின்னு நம்ம டிரான்சென்ட் ஆயிட்டோம்னா தென் இருக்கிறது ஒரே ஒன்று தெய்வீகமானவன் அப்படிங்கிறது. நான் தெய்வீகமானவன் அப்படின்னா அப்போ இந்த வேதாந்த ஞானத்தை அடைய தகுதி வேணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இந்த உபாசனையின் மூலமாக கிடைக்கும். குறிப்பாக நம்ம என்ன பார்க்கணும்னா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நான் பூஜிக்கின்ற இஷ்ட தெய்வத்தை, நான் உபாசிக்கின்ற இஷ்ட தெய்வத்தினுடைய சொரூபத்தை நான் அடையணும் அப்படின்பவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகுதி கிடைக்கும். அதாவது மோட்சத்துக்கான தகுதி தான் இது. இந்த மோட்சத்தை அடையவில்லை ஏன், அதாவது மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு உபாசனை செஞ்சு தான் ஆகணும். அந்த உபாசனையை தான் வேதாந்தத்தில் சாதன சதுஷ்ட சம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விவேகம், வைராக்கியம், சமதமாதி சாதனைகள், முமுட்சத்துவம், இந்த நாலும் சேர்ந்தது தான் சாதன சதுஷ்டன 4 சம்பத்தி. இது நம்ம இது அந்த சம்பத்தி இந்த தகுதி பெறுவதற்கு நம்ம உபாசனை செய்தாகணும். அப்போ இந்த 4 முக்கிய சாதனைகள் இந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாதனைகள் சதுஷ்ட சம்பத்தி என்று சொல்கிறோம். நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது இந்த தகுதியுடன் வேதாந்தத்தை கேட்டால் வேதாந்த ஞானம் நமக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ இருக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். அப்போ வேதாந்தத்தில் முக்கிய பலன் ஞானம் அடைவது. அதாவது வேதாந்தம் நம்ம கேட்டாலும் நமக்கு புரியாது. எப்போ புரியும்னா உபாசனை செய்து தகுதி அடைந்தால்தான் நமக்கு அது புரியும். அதுதான் அதிகாரித்துவம் அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த அதிகாரித்துவம் அடைய வேண்டும் என்றால் ஒரே வழி உபாசனை தான். உபாசனை நிஷ்காமமாக செய்தால்தான் அதனுடைய பலனாகிய மோட்சத்துக்கான தகுதியை அடைய முடியும். இதுதான் இந்த அத்தியாயத்தில் சொல்றது. இனி ரெண்டாவது பலன் இது. நமக்கு தகுதி அடையணும். எது? வேதாந்த ஞானத்துக்கு தகுதி அடையணும். இன்னும் எத்தனை பிறவி எடுத்து இப்படி பிறந்து இறக்குறது இது போகிறது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நம்ம உபாசனை செய்து உபாசனையின் மூலமாக வேதாந்த ஞானத்துக்கு தகுதி பெற வேண்டும். அது சாதன சதுஷ்ட சம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ரெண்டாவது பலன் அப்படின்னா என்னன்னா இந்த உபாசனை அதாவது சகாம பலனை தருகின்ற உபாசனை இது. அதாவது இந்த உபாசனை பல சாதகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களால நிஷ்காமமாக உபாசனை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய மனதில் இருக்கின்ற ஆசைகள், ஹிடன் டிசைர்ஸ் அதெல்லாம் இருக்கிறனால அவங்களால நிஷ்காமமாக உபாசனை செய்ய முடியல. சரி, அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு சகாமகமாக உபாசனை செய்யும் பொழுது சில பலன்கள் நிச்சயமாக அந்த பலனை நோக்கி தான் அவங்க செய்வாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் நல்ல பதவி வேணும், இந்த உலகத்தில் ஐஸ்வர்யங்கள் வேணும் என்று உபாசனை செய்வது சகாம உபாசனை. ஏதாவது துயரம் வந்தாலோ, அதாவது நெருக்கடி வந்தாலோ, ஏதாவது நோய் நொடிகள் வந்தாலும் அது போகணும் அப்படின்னு நினச்சி உபாசனை செய்வாங்க. இதெல்லாம் சகாம உபாசனை. உண்மையிலே அவன் தான் உபாசிக்கின்ற இஷ்ட தெய்வத்தை சொரூபத்தை, இஷ்ட தெய்வத்தினுடைய சொரூபத்தை அடைய வேண்டும் என்று அவன் உபாசனை செய்யவில்லை. ஆகவே இந்த உபாசனை 2 பலனை தருகிறது. ஆக நிஷ்காமகமாக செய்கின்ற பலன் நமக்கு ஞானத்துக்கு தகுதி வருகிறது. சகாமகமாக ஆசையோடு செய்கின்ற நான் இது அடையணும் அதை அடையணும் ஆசையோடு சகாமகமாக செய்கின்ற உபாசனைக்கு 2 பலன் வருது. அது என்னன்னா இகலோக பலன், இகலோக ஐஸ்வர்யம்.
இந்த உலகத்தில் பெயர் புகழ் பதவி வியாபாரம் எல்லாம் நடக்கணுங்கிறதுக்கு நம்ம உபாசனை பண்ணுறோம். அதுதான் இகலோக உபாசனை அப்படின்னு சொல்கிறோம். இவைகள் எல்லாம் உபாசனைகள் மூலமாக நாம் அடையக்கூடியது. உதாரணமாக இந்த உபாசனை எப்படி சகாம உபாசனைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு குழந்தை நம்ம வீட்டிலையே ஏதாவது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்குதுன்னு வச்சுங்க. அந்த அடம் பிடிச்சி சைக்கிளோ பொம்மையோ அல்லது ஏதாவது விளையாட்டு சாமான்கள் வேணும்னு அடம் பிடிக்குது. அது வாங்கி கொடுக்கலைன்னா சாப்பிடாது. அப்போது அந்த குழந்தை என்ன உபாசனை செய்யுது? சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு உபாசனை செய்யுது. பிறகு அந்த குழந்தைக்கு கேட்டதை வாங்கி கொடுத்துட்டோம்னா அது தன்னுடைய உபாசனை நிறுத்திடும். காரணம் உபாசனையின் பலன் அதுதான். அதே மாதிரி தான் நம்முடைய இது கூட இகலோக பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தியான பயிற்சி நம்ம நிறைய பார்க்குறோம். ரோட்டில் நாங்கள் விளம்பரம் வந்து குண்டலினி தியானம், அந்த தியானம், இந்த தியானம், ஏகப்பட்ட தியானம் பண்ணுறாங்க. அந்த தியானம் செய்வங்கள்லாம் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இகலோக பலனை வச்சு தான் உபாசனை செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தியானம் செஞ்சால் உனக்கு ஆஃபீஸில் நல்ல பேர் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், செல்வம் பெருகும், கோபம் குறையும், பிபி குறையும், அப்போ உனக்கு உடல் ஆரோக்கியம் வரும், இப்படியெல்லாம் சொல்லி அதோடைய இது சொல்கிறாங்க. அந்த உபாசனையினால் அந்த பலன் தியானத்தின் மூலமாக. ஆக தியானத்தினுடைய தன்மையை, தியானத்தினுடைய ஃபைனல் ரிசல்ட்டெல்லாம் அவங்க சுருக்கி சின்னதாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது பலன் என்னென்னா, இந்த உடலில் உயிர் பிரிந்து, அதாவது சகாம உபாசனை செய்து இதை அடையணும் அதை அடையணும் அப்படிங்கிற இந்த லோகத்தில் பலனும் கிடைக்கும். அவனே இந்த உயிர் பிரிந்த அந்த சாதகன் என்ன பலன் கிடைக்கும்னா, பரலோகத்தில் மற்றொரு மேலான லோகத்துக்கு சென்று இந்த உபாசனையின் பலனாக அவன் அந்த பரலோக சுகத்தை அனுபவிப்பான். பரலோக சுகம், மேக்சிமமான பரலோக சுகம் என்னென்னா பிரம்மலோகம். பிரம்மலோகம்ங்கிறது நாம் சொன்ன பரபிரம்மலோகம் இல்லை, இது வந்து பிரம்மலோகம். ஏன்னா நம்முடைய சாஸ்திரத்தில் பல லோகங்கள் சொல்லுது, 14 லோகங்கள் அப்படி சுருக்கமாக சொல்கிறாங்க. இப்படி பல லோகங்கள் இருக்கிற. அப்போ அந்த லோகத்தில் அவங்க மேக்சிமம் என்ன சுகத்தை அனுபவிக்கணுமோ, இன்பத்தை அனுபவிக்கணும், அது அனுபவித்து அந்த புண்ணியம் முடிஞ்சவுடனே திருப்பி இந்த லோகத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ பிரம்மலோகம் அப்படிங்கிறத நம்முடைய லட்சியம் கிடையாது. ஆனாலும் இந்த சகாம உபாசனை செய்கின்ற சாதகன் பிரம்மலோகத்தை அடைந்து அவன் அந்த லோகத்திலுடைய மேக்சிமம் அந்த சுகத்தை அனுபவித்து மீண்டும் இந்த லோகத்தில் வருவான். பிரம்மலோகம்தான் மேக்சிமம் நம்முடைய என்ன சொல்கிறது, இந்த இந்த புண்ணிய பாவங்கள் செய்து, அதாவது புண்ணியங்கள் செய்து நல்ல சகாம புண்ணிய உபாசனைகள்லாம் செய்து, ஏன் நம்ம சுயநலம் இல்லாமல் கூட உதவி செய்து மேக்சிமம் என்ன அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா, இது பிரம்மலோகத்துக்கு போய் அவன் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்படி தான் மேக்சிமம் சுகம் அது. அதே சில பேர் யாகம் யஜ்யம் நிறைய உதவிகள் தான தர்மங்கள்லாம் செய்வாங்க. அவங்க என்னென்னா உபாசனை செய்ய மாட்டாங்க, அதாவது தியானம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா பேர் புகழ் அடையணும் அப்படின்னா. அப்போ அவங்களும் என்னென்னா இந்த பிரம்மலோகத்தை தான் அடைய முடியும். நிஷ்காமமாக செய்து நான் என்னுடைய லட்சியமான அந்த இஷ்ட தெய்வத்தை தான் எனக்கு வேணும், எனக்கு அந்த சொரூபத்தை அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது சாதகன் அவ்வளோதான், அந்த அல்டிமேட் சகாமமாக இப்போ இது உபாசனை செய்யும் பொழுது அல்டிமேட் அந்த பிரம்மலோகம்தான். அதனால தான் நம்ம போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், அல்பமேதசான்னு சொல்லி சொல்கிறார். அதாவது அல்பமான பலனை தரக்கூடியது இது அப்படின்னு சொல்லி. இந்த உபாசனையின் பலன் இதுவரை அவனை அனுபவிக்காத லோகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவான். ஆனால் மீண்டும் திருப்பி இந்த லோகத்துக்கு தான் வரணும். ஸோ இதுதான் சகாம உபாசகனுடைய பலன். கடைசி 4வது பலன் என்ன சொன்னால், முதல் பலன் நிஷ்காமகமாக இருந்து அந்த இஷ்ட தெய்வத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தவன். 2வது இகலோகத்தில் பலன் வேணும்னு சொல்லி சகாமகம் செய்தவன். அந்த இகலோகத்து பலனை அடைந்து அதுக்கப்புறம் அவனுடைய வயதாகி அந்த உயிர் பிரிந்த பிறகு மற்ற லோகத்திலும் அந்த சகாம உபாசனை பலனாக அவன் பிரம்மலோகத்தை அடைந்து மேக்சிமம் என்ன சுகமாக அடைவான். 4வது பலன் என்ன சொல்கிறான்னா, சாதகன் இந்த உலகத்தில் உபாசனை செய்து கொண்டிருக்கும் போது ஓரளவுக்கு விவேக வைராக்கியம் வந்தது. இந்த விவேக வைராக்கியத்தினால் இந்த உபாசனை சுகத்தை அவன் விரும்பவில்லை. அந்த உபாசனையிலே பலனாக கிடைக்கின்ற சுகத்துக்கு பற்று வைக்கவில்லை. அதனுடைய பலனாக
இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாகவும் இருப்பான். அவன் இந்த உயிரை விட்டதுக்கப்புறம் பிரம்மலோகத்துக்கு போகிறான். பிரம்மலோகத்தில் இருக்கிற சுகத்தும் எனக்கு வேண்டாம், வைராக்கியம் விவேகம் இருந்தனால, இங்கேயே இருந்தனால, அங்கேயும் அந்த வைராக்கியம் வந்தனால அந்த பிரம்மலோக சுகமும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு உபாசனை, அதாவது இந்த உபாசனை பலனாக அவருக்கு அங்கே ஞானம் கிடைக்கும், ஞானத்தின் மூலமாக மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா ஞானம் அந்த பிரம்மலோகத்தில் யார் அப்படின்னு சொன்னால் பிரம்மதேவரே அவருக்கு குருவாக இருந்து அவருக்கு இதெல்லாம் செய்வார், அதாவது வழிகாட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிரம்மலோகத்தில் அந்த சுகத்தை வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக அவருக்கு ஞானம் கொடுத்து அவருக்கு முக்தி பெறுவார் சொல்கிறது நம்ம சொல்கிறாங்க. அதனால் இந்த முக்தியின் மூலமாக பிறவியில்லா பிறப்பு, அதாவது மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலையை அடைவது தான் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதைத்தான் இந்த சொல்கிறாரு. அதைத்தான் இந்த அத்தியாயத்தில் கிரமமுக்தியத்தான் பகவான் கிருஷ்ணர் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்லிட்டு வர்றார். இந்த அத்தியாயத்தில் கிரமமுக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஆகவே இந்த அத்தியாயத்தின் உபாசகர்கள் இங்கு நிஷ்காமகமாக உபாசனை செய்து முக்தி அடையும் சாதகர்களை பற்றி பேசவில்லை. அவ்வளவு, ஏன்னா அதெல்லாம் முன்னாடியே பேசிடுவார். அதே போல் இந்த உபாசனையினால் இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவங்கள பற்றியும் பேசலை. அப்போ யார் அப்படின்னா, நிஷ்காமகமாக இந்த உலகில் உபாசனை செய்து அதன் மூலமாக பிரம்மலோகத்தை அடைந்து அந்த பிரம்மலோகத்திலே விவேக வைராக்கியத்துடன் ஞானத்தை நோக்கி ஞானத்துக்கு தகுதி பெற்று அங்கிருந்து அவன் மோட்சம் அடைவான் அப்படிங்கிறத சொல்கிறான். ஏன்னா 7வது அத்தியாயத்திலையும் பகவான் முக்கியமாக மற்ற அத்தியாயத்துலலாம் என்ன சொல்வார்னா நிஷ்காம உபாசனையை பற்றி தான் சொல்லுவார். ஆனால் இந்த அத்தியாயத்தில் மட்டும்தான் சகாம உபாசனையை பற்றி சொல்லியிருக்கார். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணால் நிஷ்காம உபாசனை செய்து இப்படியும் போகலாம், அல்லது தப்பு இல்லை, சகாமகமாக இருந்து இந்த உலகத்திலே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரம்மலோகத்திலையும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே போல் இந்த நிஷ்காமகமாக இங்கே செய்து பிரம்மலோகத்திலையும் எனக்கு விவேக வைராக்கியம் வந்துருச்சு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக கிரமமுக்தியை பற்றி விவரமாக இங்கே சொல்கிறனால இந்த அத்தியாயத்தின் மற்ற அத்தியாயம் மாதிரி ஒரு அத்தியாயத்திலேருந்து இன்னொரு அத்தியாயத்துக்கு தொடர்பு வரும் பொழுது நிஷ்காமம் பற்றி சொல்லுவார், அதிகமாக சொல்வார். ஆனால் இங்கே மட்டும் தவறு இல்லை. நாம் எது வேணாலும் நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்காக உபாசனை செய்யும் பொழுது நமக்கு அது சகாமகமாக இருந்தாலும் சரி நிஷ்காமமாக இருந்தாலும் சரி நமக்கு பலன் உண்டு. அதனால் சாதகர்களுடைய மனது புண்படாமல் நீ செய்வது சரிதான், நல்லது தான், எல்லாம் நல்லதே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா இது 2வது அத்தியாயத்தில் 40வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரு. நேகா அபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயா. நீ இந்த லோகத்தில் கொஞ்சமாவது தர்மத்தின் அடிப்படையிலே வாழ்ந்தால் அதே உனக்கு பெரிய ஒரு பலனை தரும். சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத், பெரிய பயத்திலிருந்து நீ விடுபடுவாய். என்ன பயம்? மரண பயம். மரண பயத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்லி அங்கே 2வது அத்தியாயத்திலே சொன்னார். அதனால் கிரமமுக்திக்கு இங்கே நல்ல ஒரு விளக்கமாக பகவான் சொல்கிறார். அதனால் கிரமமுக்தி அடையணுங்கிறதுக்காக சொல்லலை. ஸோ ஒருவேளை நமக்கு சகாம உபாசனை செய்து இப்படி போகணும்னாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்கிறாரு பகவான். அப்புறம் இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா அக்ஷர பிரம்மம், உயர்ந்த உன்னதமான பிரம்மத்தை பற்றி சொல்ல போகிறாரு இந்த அத்தியாயத்தில். அதனால் க்ஷரம் என்றால் அழியக்கூடியது, அக்ஷரம் என்றால் அழியாதது என்று சொல்லக்கூடியது. இந்த அக்ஷர பிரம்மத்துக்கு 2 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று சகுண பிரம்மம், இன்னொன்று நிர்குண பிரம்மம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. சகுண பிரம்மம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நிர்குண பிரம்மம் என்ன அப்படின்னு சொல்லி. இந்த 2 அம்சங்களுக்கு அதிக வேறுபாடு இல்லை என்றாலும் இந்த தத்துவ ஞானிகள் அதாவது கிளாஸ் ஆஃப் ஃபிலாசபி அவங்கெல்லாம் இதை பற்றி அதிகமாக விவாதிக்கிறாங்க. பகவான் ராமகிருஷ்ணன் மிக எளிய முறையிலே இந்த 2 தத்துவங்களை சொல்கிறார். பிரம்மம் என்றும் சக்தி என்றும் சொல்கிறார். அதாவது நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மங்கிறதை பிரம்மம் என்றும் சக்தி என்றும் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார்.
இதற்கு என்ன வித்தியாசம்? இதற்கு எந்த வித்தியாசமும் இல்லை. பிரம்மம் என்பது செயலற்ற நிலையில் இருப்பது. சக்தி என்பது அதே பிரம்மம். சக்தி என்பது ஏதோ செயலோடு இருந்தால் அதற்கு பேர் சக்தி அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு உதாரணமும் கொடுக்குறாரு. ஒரு பாம்பு தன்னைத்தானே சுருட்டி வச்சு எந்த அசைவும் இல்லாமல் இருந்தால் அது பிரம்மம். அந்த பாம்பு நெளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது போகும்போது எங்கேயாவது போகும்போது அது அசைவு வருவது அதுதான் சக்தி அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மத்துக்கு ஒரு அழகான நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிய வகையில் பிரம்மம் என்னன்னா சக்தி என்ன ஆக ஒரே காயின்ல 2 பக்கம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. மேலும் இந்த பிரம்மம்தான் இந்த மனம், உடல், நம்முடைய விதி, மகிழ்ச்சி, துன்பம் எல்லாமே படைத்தது அந்த பிரம்மம் தான். அதே பிரம்மம் தான் இந்த உலகத்தையும் படைத்திருக்கிறார். சுருக்கமாக இந்த அத்தியாயத்திலே சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படிங்கிற மகா வாக்கியத்தினுடைய விளக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 7வது அத்தியாயத்தில் கடைசியில் பகவான் சொன்னார், 7 வார்த்தைகள் சொன்னார். அதோடைய கண்டினியூட்டி இங்கே 8வது அத்தியாயத்தில் முதலாவதாக 7 புதிய வார்த்தைகள் சொன்னீர்களே, அதுக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது முதல் 7 அந்த 7 கேள்வியில் 6 கேள்வி முதல் 2 ஸ்லோகத்தில் பகவான் சொல்லிடுறாரு. அது என்னன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம டிவி சீரியலில் பார்க்குற மாதிரி கடைசி அத்தியாயத்தில் என்ன முடித்தாரோ அடுத்த அத்தியாயத்தில் தொடங்குவார். அது மாதிரி தான் இங்கே வருது. இந்த அக்ஷர பிரம்மம் அப்படிங்கிறதுக்கும் இந்த பிரஷ்ன உபனிஷத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. பிரஷ்ன உபனிஷதம் அப்படிங்கிறது என்னென்னா 6 கேள்வி அந்த உபனிஷத்தில் கேட்கப்படுகிறது. இந்த 8வது அத்தியாயத்தில் அக்ஷர பிரம்மம் யோகம் என்று பெயர். மிக அருமையான பேர் இந்த இதுக்கு. இந்த பிரஷ்ன உபனிஷத்தில் அதே மாதிரி தான் 6 கேள்வி, இங்கேயும் 7 கேள்வி. இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 கேள்வி தான் இங்கேயும். கடைசி கேள்வி இந்த அக்ஷர பிரம்மத்தில், அதாவது இந்த கீதையில் கடைசி கேள்வி என்னென்னா, பிரயாண காலத்தில், அதாவது கடைசி காலத்தில் எப்படி நாம் இறைவனை சிந்திப்போம், அதுதான் கடைசி கேள்வி. இந்த கேள்வி அந்த இதில் பிரஷ்ன உபனிஷத்தில் இல்லை. அதனால தான் பிரஷ்ன உபனிஷத்துக்கும் பகவத்கீதை 8வது அத்தியாயத்துக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. ஏன்னா அந்த உபனிஷத்தில் எடுத்த உடனேயே 6 கேள்வி ஒரு சிஷ்யன் கேட்பான், அதாவது அந்த சிஷ்யர்கள் கேட்பாங்க. அதுக்கு சத்குரு, அவருடைய குரு அந்த கேள்விக்கான பதிலை தருவார். அதே போல தான் இங்கேயும் இந்த 8வது அத்தியாயத்தில் 7 கேள்வி. உண்மையிலே இது 6 கேள்வி தான், 7வது கேள்வி இல்லை. ஸோ 7வது கேள்வி என்ன? நாம் கேள்விப்பட்டிருப்போம், நாம் ஒவ்வொருவரும் சுபாவம், பாவம், நமக்குன்னு ஒரு பாவம் இருக்கும், அதைத்தான் சுபாவம்னு சொல்லுவோம். இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் அடுத்த பிறவி எப்படி இருக்கும் என்பது இந்த பாவம் நிர்ணயிக்கும். நம்முடைய பாவம் தான் நிர்ணயிக்கும். அதனால் நமக்குன்னு ஒரு சில பாவங்கள் இருக்கும். அந்த பாவத்தை தான் இங்கே சொல்ல போகிறார். அப்போது நம்ம பாவத்தை கல்டிவேட் பண்ணணும். அந்த பாவம் எப்படி வருது அப்படின்னா, ஆச்சாரம், நிஷ்டா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. இந்த ஆச்சாரம் எது நமக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, ஒரு பழக்கம் உண்டாக்கி அந்த பழக்கம், அதாவது அந்த ஆச்சாரம் நமக்கு சம்ஸ்காரமாக மாறும். அந்த சம்ஸ்காரம் தான் கிடைச்சிருக்கும். ஸோ இதைத்தான் இங்கே சொல்கிறாரு, ஆச்சாரம். அப்போ அதனால தான் கீதையில் என்னென்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவே ஆக்கிறா என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு. ஸோ நம்முடைய பாவம், சுபாவம் எதை அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுதோ, பணமா அல்லது சுகமா அல்லது இந்த உலகத்தில் வாழணும், இன்னும் சிறப்பாக பேர் பதவி வேணுமா அப்படிங்கிறதா, அல்லது நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நமக்கு எப்போ நம்ம பிறவிலாம் நம்ம தெய்வீகத்தன்மை நமக்கு எப்போ வெளியே கொண்டு வருவோம், நம்ம யாருங்க, நம்ம எப்படி தெரிஞ்சுவோம், இப்படி யார் இருக்காங்க, இப்படி அந்த பாவம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் இந்த பாவத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் என்றால் நாம் நம்ம உபாசனை, நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய உபாசனை, அதே மாதிரி வேதாந்த சிரவணம் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக பகவான் சொல்கிறார். ஆக கடைசி நேரத்தில் இறை நாமத்தில் இருந்து அதாவது எந்த இறைவனை நாம் உபாசிக்கிறோமோ அந்த இறைவனுடைய லோகத்தை நாம் அடைவோம்.
நான் அது இல்லாமல் நாம் வளர்க்கும் நாயோ அல்லது நம்முடைய உற்றார் உறவினரோ அல்லது நாம் வியாபாரமோ அதை பற்றி நினைத்தால் அது மாதிரி தான் ஆகும். ஏன்னா நம்முடைய சில பேரெல்லாம் இருக்காங்க, நமக்கு உதாரணமே இருக்குது. ஜடபரதர் ஜடபரதருங்கிற அரசருடைய கதை நம்ம கேட்டோம். அந்த ஜடபரதர் தான் வந்து ஒரு அரசராக இருக்கார். அதை அந்த என்ன சொல்கிற அந்த கடைசி காலத்தில் எல்லாத்தையும் விட்டு வர்ணாசிரமம், அதாவது இதுக்கு போய்ட்றாரு, வனவாசம் போய்ட்றாரு. அங்கே வந்து ஜபம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக போட்டு அந்த இது குடிசை மாதிரி போட்டு அவர் அங்கே சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மான், ஒரு பெண்மான் வந்து ஒரு அழகான மானை ஈன்றது. அந்த பெண்மான் இறந்து போயிட்டது. அந்த குட்டி மானை பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜடபரதர் தியானம் பண்ண வந்தவர், அதாவது உபாசனை செய்து தன்னுடைய கடைசி காலத்தில் இது பண்ணணும், சாதனை பண்ணணும்னு நினச்சி வந்தவர் இந்த மானை நினைத்து கொண்டே இருந்தால் அடுத்த பிறவியில் மானாக பிறந்தார். இந்த மானாக பிறந்தாலும் அது தான் இருந்த சென்ற பிறவியிலே தான் இருந்த அந்த குடியாக அந்த சாதுக்கள் சங்கமோடு இருந்து உபனிஷதங்கள் கேட்டல் அதே நோக்கத்தில் இருந்தது. அதே மாதிரி அந்த மானும் வயதாகி இறந்தது. ஆக அடுத்த பிறவி அவருக்கு மனித பிறவி கிடைத்தது. அந்த மனித பிறவி கிடைக்கும்போது அவர் தீர்மானம் செய்தார், நான் இந்த பிறவியிலே ஒரு ஜடமாக நான் இருப்பேன். இத்தனைக்கும் நல்ல ஞானம், ஆன்மீக ஞானம் இருந்தும் நான் ஒரு ஜடமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணி வர்றார். ஏன்னா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாது, தெரிஞ்சால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊமை மாதிரியே இருக்கார். அந்த ஊமையாக இருந்தனால அவங்க வீட்டிலையே அண்ணன் தம்பி அக்கா மாதிரி அண்ணன் அவனுக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி எல்லா வேலையும் வாங்கிட்டு அவரை வந்து மதிக்காமல் இருந்தாங்க. இவரும் நல்லா சாப்பிட்டுட்டு கொடுத்த வேலையை நல்லா செஞ்சுட்டு மரத்துக்கடியில் போய் உட்காந்துருப்பார். அந்த வழியிலே வந்த அரசன், உங்களுக்கு தெரியும், இந்த அரசன் அவங்க பல்லாக்கில் வந்தார். பல்லாக்கில் வந்த பல்லாக்கு தூக்கிகள் 4 பேர். அந்த 4 பேரில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் இவன் சும்மா தானே உட்காந்துருக்கான், இவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜடபரதர் அங்கே மரத்துக்கு அடியில் தூங்கி இருக்கிறத எழுப்பி அவரை பல்லாக்கு தூக்க வைக்கிறாங்க. இந்த ஜடபரதர் பல்லாக்கு தூக்கி பழக்கம் இல்லாதனால அந்த பல்லாக்கு சரியாக தூக்க முடியாமல் அந்த குலுங்கி போனனால அரசருக்கு கோபம் வந்து அவர் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. திட்டும் பொழுது சொல்கிறாரு, ஜடபரதர் வாயை திறக்கிறார். அப்போ நீ இந்த சரீரத்தை திட்டுகிறாயா அல்லது என்னுடைய ஆத்மாவை திட்டுகிறாயா அப்படின்னு கேட்கும்போது, இந்த சரீரம் ஜடம், அது நீ என்ன திட்டினாலும் கேட்காது. ஆன்மாவை திட்டுறது நீ ஒன்று திட்டிக்கிறது மாதிரி, ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே ஆத்மா தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசருக்கு ஆச்சரியமாகி கீழே இறங்கி வந்துட்டார். இவர் தான் நான் தேடிய குருன்னு சொல்லி அவர் காலில் விழுகிறாருங்கிற கதை இருக்குது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் வந்து இதே மாதிரி தான் நமக்கு வந்து கடைசி காலத்தில் நம்ம எதை நினச்சி நம்ம இது பண்ணுறோமோ அதுதான் நம்ம. மேலும் இது நான் சொன்னேன், இந்த 8வது அத்தியாயத்துக்கும் பிரஷ்ன உபனிஷத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். இதுக்கு உதாரணம் என்னென்னா, நம்ம கூட நம்ம சேன் பண்ணோம். என்ன, சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனா பார்த்தோ பக்ஷ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிர்தம் மகர். ஆக எல்லா உபனிஷத்துங்களையும் மாடாக பசுமாடாக அந்த மாடுகளிலிருந்து கறந்த பாலை யார் கறக்கிறா? கிருஷ்ணர் கோபால நந்தனாக இருந்து அதுக்கு கண்ணுக்குட்டி யார் அப்படின்னா அர்ஜுனன் மாதிரி நம்ம மாதிரி ஆன்மீக தாகம் கொண்டவர்களை இதெல்லாம் எல்லாருக்குமே சேர்ந்து தான் சொல்கிறாரு. அந்த என்ன சொல்கிறது, ஆன்மீக பாலை குடித்து நாம் பிறவில்லா பெருநிலை அடையலாம் என்பதற்காக கிருஷ்ணர் இந்த இது சொல்லியிருக்காரு. கீதையில் அந்த உபதேசம் வருது. இனி இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்ட அந்த 7 வார்த்தைகளின் பொருள் என்ன என்பதை எளிய முறையில் கொஞ்சம் நான் சில இதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதாவது சில வியாக்கியானங்கள் எல்லாம். பிரம்மம் என்றால் என்ன? அதாவது நான் சொன்ன அந்த 7 கேள்விகளை எப்படி கேட்குறாரு. கர்மம் என்றால் என்ன? அத்தியாத்மம் என்றால் என்ன? அதிபூதம் என்றால் என்ன? அதிதெய்வம் என்றால் என்ன? அதியஜ்யம் என்றால் என்ன? இந்த 6 கேள்வி தான் கரெக்டாக ப்ராப்பரான கேள்வி. பிரஷ்ன உபனிஷத்தில் இதுதான் வருது. 7வது கேள்வி என்னவென்றால், என்னுடைய கடைசி வாழ்க்கை, அதாவது கடைசி நாட்களில், வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் நான் எப்படி இறைவனை நினைப்பது? அவ்வாறு நினைப்பதால் என்ன பயன் எனக்கு கிடைக்கும்? யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளை பதில் சொல்றாரு. யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளை இறைவனோடு தொடர்பு படுத்துகிறானோ, அதாவது இறைவனை நினைக்கிறானோ,
இப்போ ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது. அந்த கொரோனா பரவி எத்தனை பேர் இறந்தாங்க. நம்ம நினைக்கிறோம் அது வந்து கொரோனா அந்த வைரஸ்னால. இதுவும் இறைவனுடைய சித்தம் தான். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் உங்களுக்கு தெரியும், அன்னையோடைய சித்தம் தான் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய சுவாமி விவேகானந்தர் பரிவிராஜாக்காக, அதாவது மேலை நாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதுக்கு முன்னாடி வைஷ்ணவி தேவிக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஷீர் பவானிக்கு போகிறார். ஷீர் பவானி கோவிலை பார்த்து அவர் ரொம்ப மன வருத்தம் அடைந்தார். நான் இருந்திருந்தால் இந்த சரீரத்தை கொடுத்தாவது உன்னுடைய கோவிலை பாதுகாத்திருப்பேன் என்று ஒரு ஒரு அரகண்ட் ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுக்குறாரு. அப்போது அவருடைய காதில் ஒரு அசரீரி மாதிரி கேட்குது. யார்? அன்னையார் சொல்கிறாங்க. அன்னைன்னா பராசக்தி, அதாவது பிரகிருதி, பிரம்மம், சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. நான் உன்னை பாதுகாக்கிறேன்னா நீ என்னை பாதுகாக்கிறாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ தான் சுவாமி விவேகானந்தர் கொஞ்சம் ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே. ஏன்னா இதே தான் வந்து சங்கராச்சாரியா இருக்கும். இந்த இன்சிடென்ட் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. சங்கராச்சாரியார் அத்வைத்தியாக இருக்கிறனால வந்து சக்தியை பற்றி அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் தோத்தாபுரியும். அவர் எப்படி கஷ்டப்பட்டான்னு தெரியும். சங்கராச்சாரியார் அவர் அத்வைதம் எனக்கு பிரம்மன் தான், மாயா தான் சக்தி, மாயாவுனால நமக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுனால அந்த அரகண்ட இதை போக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் வந்து அவர் கங்கை கரைக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறாரு சங்கராச்சாரியார். போகும்போது அந்த தெரியும், இப்போ நீங்கள் கங்கை இதுக்கு காசிக்கு போனால் தெரியும், வழியெல்லாம் ரொம்ப நேரோவாக இருக்கும், சின்ன சின்ன வழியாக இருக்கும். ஒரு வழியாக போட்டுருக்கும்போது ஒரு வயதான பாட்டி அந்த சந்தை கிராஸ் பண்ணிட்டு அங்கே படுத்திருக்காங்க. வயசாகிடுச்சு, உடம்பு முடியல. அப்போ சங்கராச்சாரியர் வர்றாரு. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பாரம்பரிய இது என்னென்னா, யாரையுமே தாண்டக்கூடாது. யாராவது படுத்துருக்காங்கன்னா தாண்டி போகக்கூடாது. அப்போ அவர் சங்கராச்சாரியர் அதை பார்த்துட்டு அங்கே வயதான பாட்டி படுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி கொஞ்சம் தள்ளி படுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் முடியல, சக்தி இல்லைப்பா எனக்கு, நீ கொஞ்சம் என்னை நவுத்தி வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொன்னார். அவர் அந்த பாட்டியை தூக்குறதுக்காக நவுத்துறதுக்காக தொட்ட உடனே இவரும் அப்படியே இதாகிட்டார். அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ புரிஞ்சது அவருக்கு சக்திக்கு எவ்வளோ முக்கியத்துவம். அதனால் அவர் நிறைய அதுக்கப்புறம் பக்திக்காக சௌந்தரி லகரி அந்த மாதிரி நிறைய பாடினார் அவர். ஏன்னா சக்திக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. பிரம்மன் தான் இன்னொரு பக்கம் சக்தியாக இருக்குங்கிறத அத்வைதிக்கு அவரை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அது தெரிஞ்சது. அதே போல் இந்த கொரோனா எல்லாமே அன்னையினுடைய, அதாவது சொக்காலே தொமார் இச்சா அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் அடிக்கடி சொல்லுவார், அந்த பாட்டு பாடுவார். அது எல்லாமே நடப்பதெல்லாம் அன்னையினுடைய இச்சையினால் நடக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவை ஆண்டாங்க. எப்போ 300 ஆண்டு காலம் அவங்க ஆண்டாங்கங்கிறது ஒரு சரித்திரம் இருக்குது. அப்போ அது எப்படின்னா அதுவும் அன்னையினுடைய சித்தம். ஏன் இந்தியா அப்போ எப்படி இருந்தது? கல்ச்சுரல் இந்தியா, ஸ்பிரிச்சுவல் இந்தியாவாக இருந்தது. ஆனால் ஒன் இந்தியாவாக இல்லை. இப்போல்லாம் இப்போ ரீசெண்டாக நம்முடைய பிரதமர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அன்னையினுடைய சித்தையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒன் இந்தியா அப்படின்னா ஒன் லாங்குவேஜ், அதாவது ஒன் லாங்குவேஜ்னால் அது இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தானே. எப்படி இணைச்சாங்க? எல்லாம் ரயில்வே கொண்டு வந்தாங்க. அவங்க சில தவறெல்லாம் பண்ணாலும் ரயில்வே கொண்டு வந்தாங்க. இந்தியா முழுவதும் ஒரே லாங்குவேஜ், இங்கிலீஷில் தான் பேசணும், நீ உன்னுடைய சொந்தமாக எது வேணாலும் பேசிக்கோ பண்ணாங்க. இப்போ என்னாச்சு? அந்த லாங்குவேஜெல்லாம் படித்தனால அவங்க மேலை நாடுகள்லாம் போக முடியும். அதாவது நமக்கு ரொம்ப குறுகிய வட்டத்தில் இருந்தோம், அந்த வட்டத்தெல்லாம் அந்த குறுகிய இதெல்லாம் அந்த அந்த வாசலெல்லாம் உடச்சி போட்டாங்க அவங்க. அப்போ எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அதனால் கல்ச்சுரல் இதுவெல்லாம் சில இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜாதி மாறுது, அது திருமணங்கள்லாம் இது பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த இதெல்லாம் அந்த வெளி நாடுகளுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஏன் நமக்கு சுதந்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாமும் சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற அந்த முதலேயே ஒரு பெரிய எழுச்சியெல்லாம் வந்து நம்ம சுதந்திர இந்தியாவாக மாறுது. ஸோ இதுக்கெல்லாம் அடிக்கல் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள். இந்த பிரிட்டிஷ் பீப்புளெல்லாம் வந்தது எதனால் வந்தாங்க அப்படின்னா அன்னையினுடைய இச்சையினால், அன்னையினுடைய இதனால தான் வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே அன்னையினுடைய இதைத்தான் நடக்குது. அதாவது இறைவன் இன்பத்திலும் துன்பத்திலும் லாப நஷ்டத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் நாம் இறைவனுடன் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். தொடர்பில் அதாவது இறைவனை இணைக்க வேண்டும். அதனால் மட்டும்தான் தன்னுடைய கடைசி நேரத்தில் இறைவனை நினைக்க முடியும்.
அந்த இறைவனை நீ நினைக்க நினைக்கிறது இருந்தால் இந்த இதெல்லாம் ஒரு சம்ஸ்காரமாக பழக்க வழக்கங்களை நாம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 8வது அத்தியாயத்தில் கேள்விக்கு பதில் தான் பகவான் இந்த பல அக்ஷர பிரம்மம் அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நமக்கு சொல்கிற அழிவற்ற பிரம்மனுக்கு வழி என்ன, அதை அடைய வேண்டியதுக்கு வழி. இப்போ இந்த இடத்துல நம்ம அழிவற்ற பிரம்மம் அக்ஷர பிரம்மம் அப்படிங்கிறத விட நம்முடைய இஷ்ட தெய்வம் பகவான் ராமகிருஷ்ணர் நமக்குடைய இஷ்ட தெய்வம்னால் அவரை அடைவது எப்படி, சிவபெருமானை அடைவது எப்படி, பிரம்ம சகுணமாக இருந்தாலும் சரி, ஆனால் அது நிர்குணமாக கடைசி போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த அக்ஷர பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம இங்கே சொல்லலாம். சகுண பிரம்மனாக இருந்தாலும் அது நிர்குண பிரம்மத்துக்கு கொண்டு போகும், நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிணமித்து வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ அந்த அர்ஜுனுடைய கேள்வி என்னென்னா, அந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், அர்ஜுனா உவாச்ச கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா. இந்த முதல் வரியிலேயே 3 கேள்வி வருது. அர்ஜுன் அதாவது பகவான் 8வது ஸ்லோகத்தில் 7வது அத்தியாயத்தில் கடைசி 1.5 ஸ்லோகத்தில் சொன்னார். அதே வரிசையில் அர்ஜுனன் கிம்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி, கிம் தத் பிரம்ம, நீ சொன்ன அந்த பிரம்மம்னா என்ன, கிம் அத்தியாத்மம், அத்தியாத்மம்னா என்ன, கிம் கர்ம, கர்ம அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கர்மம்னா என்ன, கர்ம தத்துவம் என்னென்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்ல வர்றாருங்கிறத சொல்கிறார். புருஷோத்தமா, அப்புறம் அதிபூதம் சக்கிம் புரோக்தம் அதி தெய்வம் கிமுச்சதே. நீங்கள் ஏதோ அதிபூதம்னு ஏதோ சொன்னீங்களே, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள், அப்புறம் அதி தெய்வம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, எதை சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு. அதே மாதிரி 2வது ஸ்லோகத்தில் அதியஜ்யம் கதம் கோத்ர தேகேஸ்மின் மதுசூதனா, அதியஜ்யம்னு சொல்கிறீங்களே அது நம்முடைய உடலில் எங்கே நடக்கிறது, தேகேஸ்மின் மதுசூதனா. அதுக்கப்புறம் தான் கடைசி கேள்வி 7வது கேள்வி, பிரயாண காலேச்ச கதம் ஞேயஸ்மி நியதாத்மபிகி அப்படிங்கிறத. அதாவது ஓ புருஷோத்தமா, அந்த பிரம்மம் யாது, அத்தியாத்மம் யாது, கர்மம் என்பது யாது, அதிபூதம் என்பது யாது, மேலும் அதி யஜ்யம் அதி தெய்வம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு மதுசூதனா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மதுசூதனாங்கிறார். அந்த இடத்துல புருஷோத்தமான்னு சொன்னார். புருஷவர்களின் உத்தமம் புருஷோத்தமன் திருப்பி போட்டிங்கன்னா தெரியும். அதாவது நம்முடைய வரையறுக்கு எட்டாதவர் என்று ஒரு பொருள் புருஷோத்தமன் சொல்லி. அதுக்கப்புறம் மதுசூதனான்னு சொல்கிறாரு. மதுசூதனா, இந்த தேகத்தில் அதியஜ்யம் என்பது யார், அவர் எப்படி இருக்கிறார், தன்னடக்கத்தில் பழகியவர்களால் மரண காலத்தில் நீ எங்கனம் அறியப்படுகிறாய் அப்படிங்கிற கேள்வி இந்த 7 கேள்வி வைக்கிறாரு. புருஷோத்தமா, புருஷர்களின் உத்தமமானவரே அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது உத்தம புருஷன் அப்படிங்கிறதுக்கும் என்னென்னா எல்லா வரையறைக்கும் கடந்தவன் என்று பொருள், எல்லா வரையறைக்கும் அப்பாற்பட்டவர் என்று. அதாவது இந்த ஜீவன் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர், உயர்ந்தவர் அப்படின்னா சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற பகவானுக்கு ஒரு அடைமொழியோட அர்ஜுனன் கேட்குறார். மேலும் அர்ஜுனன் பகவானை மதுசூதனா அப்படிங்கிற இன்னொரு பேர் சொல்கிறார், மதுசூதனா. ஏன் இந்த பெயர் வந்தது என்றால் இதனுடைய விளக்கம், பொதுவாக மதுசூதனன் என்பதற்கு 2 பொருள் இருக்குது. ஏன்னா இந்த பொருள் எல்லாருக்குமே தெரியும். மதுசூதனன் மது என்ற அரக்கனை கொன்றதால் கிருஷ்ணருக்கு மதுசூதனன் என்ற பெயர் வந்தது அப்படின்னு ஒரு சுத்தமாக இது எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னொரு பொருள் என்னென்னா, இதனுடைய ஆழமான பொருள், மது என்றால் உபநிஷதங்களில் கர்ம பலன் என்று பொருள். ஒரு பொருள் இருக்குது, அதாவது கர்ம பலன்ற ஒரு பொருள் இருக்கிறது. இன்னொரு பொருள் என்னென்னா, உபநிஷத்துங்களிலே மது என்பதற்கு தேன், இனிப்பு வகை அல்லது இன்பமான வாழ்க்கை, இன்பத்தை கொடுக்கக்கூடியது என்று. முக்கியமாக மது என்பதற்கு கர்ம பலன். இந்த கர்ம பலன், அதாவது கர்மம் அப்படின்னாலே நமக்கு 2 வெரைட்டி இருக்குது. சத்கர்ம நல்ல கர்மங்கள், துஷ்கர்ம தீய கர்மங்கள். இந்த 2த்துக்கும் கர்மம் தான் சொல்கிறோம். இந்த கர்மத்தினுடைய பலன், நல்ல கர்மம் செய்தால் நல்ல பலன், கெட்ட கர்மம் செய்தால் தீய பலன், இந்த 2மே வரும். ஸோ இந்த கர்ம பலன் மூலமாக நமக்கு பந்தங்களை உண்டாக்கும். இதெல்லாம் நம்ம 3வது அத்தியாயத்திலே பார்த்தோம். எப்படி என்றால், நமக்கு உடல் மனம் இருக்கிறது. நாம் செய்த கர்மத்தின் பலன் இந்த உடல் மனம் அனுபவிக்க வேண்டும்.
நாம் அந்த உடல், அதாவது அந்த செயல் செய்யவில்லை என்றால் நமக்கு எந்த பலனும் இல்லை, எந்த சம்பந்தம், அந்த பலனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நாம் இந்த சரீரம் எடுப்பதற்கு காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். நாம் செய்த சென்ற ஜென்மத்திலே செய்த நல்ல கெட்ட கர்மங்கள் சஞ்சீதத்தில் இருக்கிறது. அந்த சஞ்சீதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து இந்த சரீரம் எடுத்து இந்த கர்மத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். ஸோ இப்படி இந்த கர்மத்தின் மூலமாக நாம் இந்த சரீரத்தை எடுத்திருக்கிறோம். இந்த சரீரத்தின் மூலம் இந்த கர்மத்தை எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பொதுவாக இந்த நாம் எப்படி சம்சாரத்துக்கு வருகிறோம் என்றால், நாம் இந்த பிறவியில் இந்த உலகத்தில் பிறந்து எப்படி சம்சாரத்தில் வர்றோம். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு எந்த கர்மமும் கிடையாது, கர்ம பலனும் கிடையாது. அப்போது சங்கரர் சொல்கிறாரு, 3 விஷயம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஞாதா, கர்த்தா, கர்மா. அதாவது ஞாதா, கர்த்தா, போக்தா. ஞாதா அப்படின்னா நான் எனக்கு தெரியும், நான் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும், இப்படி பிளான் பண்ணி இப்படி பண்ணணும், இதை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் சொல்ல இதுதான் ஞாதா அப்படின்றோம். இந்த ஞாதா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத கர்மத்தில் இறங்கிடும். செயலில் அப்போ தான் இறங்குவோம். செயலில் இறங்கும்போது என்ன ஆகும்? நம்ம அந்த கர்மத்தை செய்கிறோம். இந்த உடலால் இந்த மனதால் இந்த கர்மத்தை செய்யும் பொழுது இந்த ஞாதாவிலேருந்து கர்மத்தில் வரோம். கர்மத்திலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய ஆட்டோமேட்டிக்காக அதை இழுத்துட்டு போயிடும். எது? நல்ல கர்மம் செய்தால் நல்ல பலன், தீய கர்மங்கள் செய்தால் தீய பலன். இதன் மூலமாக நமக்கு பற்று வருகிறது. இந்த பற்றின் மூலமாக மீண்டும் பிறவி, இப்படியே பிறவி பிறந்து பிறந்து பல பிறப்புகள் நமக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ இதை ஆழ்ந்து சிந்தித்தால் இந்த மோக்ஷம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது மோக்ஷம் அப்படின்னா நமக்கு எந்த கர்மமும் எந்த கர்ம பலன் இல்லாமல் இருந்தால் தான் மோட்சத்தை அடைய முடியும். நில் பேலன்ஸ் ஆக்கணும். இந்த நில் பேலன்ஸ் ஆக்கணும் தான் நீங்கள் முடியும். இந்த இடத்துல மதுசூதனா அப்படின்னா நம்முடைய செயல்களின் பலன்களை நிர்மூலமாக்கக்கூடியவன். அதாவது மது என்பதற்கு நான் என்ன சொன்னேன்? கர்ம பலன். அப்போ எந்த கர்மமாக இருந்தாலும் சரி, அவரை சரணடைந்து விட்டால் நமக்கு நல்ல கெட்ட கர்மத்தினுடைய பலன் நிர்மூலமாக்கி விடுவார். அதனால தான் இன்னொரு இது, அதை நம்ம பாட்டுக்கோம், காசியிலே நல்ல தெய்வம் சாரதாமணி அப்படி சொல்லி. அப்போ என்ன கடைசி நம்ம வந்து உணர்தருளால் கர்மம் நிர்மூலமாக்கி விடுவாய் எனக்கு, நமக்கு அந்த பாட்டெல்லாம் நம்ம பாடியிருக்கோம். அதனால் ஞாதா, நான் கர்த்தா, நான் போக்தா, இந்த 3ம் தான் இருக்கும். ஞாதாவாக இருக்கும்போதே நம்ம சுதாரிச்சிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இதை தான் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அன்னை சாரதா தேவி இதில் இந்த ஜெயராம்பாடியில் இருக்கும் பொழுது ஒரு சீடர், ஒரு இளம் சீடர் ஒருத்தர் கேட்குறார், அம்மா எனக்கு அப்பப்போ அந்த வேண்டாத தாட்ஸ், எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விஷயம் சொல்கிறாங்க. இந்த வயசில் இதெல்லாம் வர்றது தான், சகஜம்தான். 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதே, ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணு அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்? ஞாதா பிளான் பண்ணி அதை பற்றி நினச்சி ப்ரூடிங் சொல்லுவோம். அது திருப்பி 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 நினைக்கும் போது தான் அது செயலாக வரும். ஸோ இங்கே நீ நினச்சிரு அப்படின்னு சொல்லி, இங்கே அதை விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி அதிகமாக நினைக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செயல்கள் இந்த உடல் மனம் செய்கிறது. நம்ம எப்படி சம்சாரம் வர்றதுக்கு இதுதானே. இந்த கர்ம பலன் இந்த உடல் மனம் அனுபவித்தே ஆக வேண்டும். நாம் இறைவனுடைய குழந்தைகள். அப்போது நமக்கு என்னென்னா, இந்த சரீரம், நான் இந்த மனம் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு இந்த பந்தங்கள் கூடும். அதே நேரத்தில் கர்மம், ஞாதா, கர்த்தா, போக்தா, இந்த 3 வரும். அப்போது பகவான் அதான் சொல்கிறாரு, நீ தெய்வீகமானவன். ஏன்னா நம்ம 7வது அத்தியாயத்திலேயே பார்த்தோம், நான் இந்த உலகத்திலுடைய 2 அம்சமும் நானாக தான் இருக்கேன். பராப்பிரகிருதி, அபராகிருதி. நானே நிமித்த காரணம், உபாதான காரணமாக இருக்கேன். அதனால் நீயும் என்னுடைய அம்சம்தான். அப்போ நீ தெய்வீகமானவன் அப்படிங்கிறதான் சொல்லிட்டோம். ஸோ இந்த விஷயத்தை தான் பகவான், நீ இறைவனுடைய குழந்தை, தெய்வீகமானவன் என்று நினைக்கும் பொழுது இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, நானே இந்த பிரம்மம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்கு எப்பொழுது இந்த உடல் மனம் பற்று இல்லையோ அந்த கணமே நம்முடைய சஞ்சித கர்மமும் ஆகமி கர்மமும் அழிந்து போய்விடுகிறது. நான் இந்த உடல் மனம் இல்லைன்னு நினைச்சாலே போதுமா, அது ஸ்ட்ராங்காக வெறும் எண்ணத்தோடு மட்டும் கிடையாது, பொருளோடு அதை நம்ம அனுபவிக்க வேண்டும். நான் இந்த உடல் இல்லை மனம் இல்லை என்று. அப்போது நாம் நம்முடைய இந்த
ஏற்கனவே வந்து நாம் வந்து 4வது அத்தியாயத்தில் 33வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கோம். பகவான் சொல்லியிருக்காரு, ஞானம் எல்லா கர்மத்தையும் அழித்துவிடும். என்ன ஞானம்? நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, உபனிஷத் சொல்லியிருக்கு, நீ தெய்வீகமானவன். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் சொல்றாரு. அவர் இப்போ அடுத்து சொல்ல போறாரு அது அவர் சொல்லி. ஸோ இதுதான் ஞானம். ஞானம் எல்லா கர்மத்தையும் அழித்துவிடும், எரித்துவிடும். எப்படின்னா ஸ்ரேயான் ஸ்வதர்ம, அதாவது ஸ்ரேயான் திரவிய யஜ்ஞான் ஞான யஜ்யா பரந்தபா. நீ திரவியம் மூலமாக பொன் பொருள் வைத்து என்ன யாகம் கர்மம் எதை செய்தாலும் சரி, அதைவிட சிறந்தது ஞான யஜ்யம். ஞான யஜ்யம் என்றால் என்ன? நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, நான் தெய்வீகமானவன். அப்போ அந்த ஞானம் என்ன பண்ணோன்னா, ஸ்ரேயான் திரவியமேத்தே ஞானயம் சர்வம் கர்மாகிலம் பார்த்தா ஞானே சமாப்தி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஞானத்தால் எல்லா கர்மங்களும், நெருப்பு எப்படி கட்டையை வந்து நெருப்பு வந்து கட்டைகளை எரித்து விடுகிறதோ, அதுபோல் இந்த ஞானம் நம்முடைய சஞ்சித கர்மம் ஆகமை கர்மம் எல்லா கர்ம பலனையும் அழித்து எரித்து விடுகிறது. ஞானம் என்றால் என்ன? நான் உடல் அல்ல, மனம் அல்ல. இதைத்தான் ஞானம். இதைத்தான் எல்லா சாஸ்திரத்திலும் எல்லா ஆன்மீக பெரியவர்களும் சொல்கிறாங்க. நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, நான் அன்னையின் குழந்தை, நான் சிவபெருமானின் குழந்தை, நான் விஷ்ணுவின் குழந்தை, நான் ராமனின் குழந்தை, நான் கிருஷ்ணன். இப்படி நினைக்கும் பொழுது நாம் உறுதியாக தெய்வீகத்தன்மையை அடைவோம் அப்படின்னு சொல்லி பகவான் சார். ஸோ நாம் பார்த்த இந்த 8வது அத்தியாயத்தில் 7 கேள்விகளுடைய விளக்கம் நம்ம இப்போ பார்த்தோம். இதை எப்படி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம்னா, ரமணர் கேட்ட மாதிரி நான் யார், கிம் தத் பிரம்மன் கேட்டார் இல்லையா, அதை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி இது பண்ணுறோம். நான் யார்? நான் உடலா மனமா அப்படிங்கிற கேள்வி நீங்களே கேட்டுங்க. ஏன்னா உடல் இல்லை மனம் இல்லைங்கிறது நமக்கு தெரியுமா, தெளிவு வரும் நமக்கு. நான் எங்கிருந்து வந்தேன்? இந்த உடல் எதிலிருந்து வந்தது? இதன் ஆதாரம் எங்கே இருக்கிறது? அதாவது நான் ஏன் இந்த உலகத்தில், இந்த நகரத்தில், இந்த வீட்டில், இந்த தாய் தந்தைக்கு குழந்தையாக பிறந்தேன்? என்னுடைய பூர்வீகம் மூலம் எங்கே? இறைவன் இருக்கிறாரா? இறைவன் இந்த உலகத்தை படைத்தாரா? இந்த உலகத்தில் சுபாவம், இந்த உலகத்தினுடைய நேச்சர் என்ன? இந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் செயல்கள், கர்மங்கள், அந்த கர்மத்தின் பொருள் என்ன? இதைத்தான் வந்து கிம் கர்ம அப்படின்னு கேட்டார். ஏன் இந்த கர்மங்கள் நாம் செய்கிறோம்? என்னுடைய லட்சியம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நான் என்னுடைய லட்சியத்தை அடைவது? இந்த சம்சார பந்தம் பற்றிலிருந்து முக்தி பெறுவது எப்படி? யார் இந்த கருத்தை எனக்கு தெளிவுபடுத்துவார்? நான் எப்பொழுது இந்த லட்சியத்தை அடைவேன்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் சுவாமி விவேகானந்தர் ராஜயோகம் என்ற புத்தகத்தில் முன்னுரையிலே சொல்கிறாரு. மிக தெளிவாக 4 வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், முதல்ல சொல்லியிருக்கேன். ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன், அதாவது நான் தெய்வீகமானவன். The goal is to manifest this divinity within by control, nature, external and internal. இந்த தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு என்னுடைய எக்ஸ்டர்னல், அதாவது உள்ளே கட்டுப்படுத்துவது, என்னை கட்டுப்படுத்திக் கொள்வது. Do this either by work, worship, psychic control or philosophy, by one or more or all of this, and be free. This is the idea of Ramakrishna order. இதுதான் சுவாமி விவேகானந்தா அந்த எம்பலமையும் அதே மாதிரி தான் போய்க்கிறார். அதுக்கப்புறம் கடை சொல்கிறார், திஸ் இஸ் தி ஹோல் ஆஃப் ரிலிஜன், டாக்டரின், டாக்மா, ரிச்சுவல், புக்ஸ், டெம்பிள், ஃபார்ம் ஆர் ஆல் செகண்டரி டீடைல்ஸ். இந்த 4 வரியில் எல்லா சாஸ்திரத்தினுடைய மிக முக்கியமான சாரத்தை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். இந்த கருத்தை தான் 8வது அத்தியாயத்தில் விளக்கப் போகிறார் பகவான் கிருஷ்ணர். ஸோ நம்ம தெய்வீகமானவன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம என்ன இந்த 7வது அத்தியாயத்திலேருந்து இதைத்தான் நம்ம தெய்வீகமானவனுங்கிறதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படிங்கிறத என்ன சொன்னால், கிம் தத் பிரம்ம அப்படிங்கும்போது தான் நீ அந்த பிரம்மம், உன்னுடைய சுபாவம் பிரம்மங்கிறத ஆன்சர் சொல்ல போகிறார். அதனால தான் நான் இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் தொடங்குகிறது. முதலில், அர்ஜுனா நீ தெய்வீகமானவன். ஏன் நீ என்னிடமிருந்து, நான் தான் நிமித்த காரணம் உபாதான காரணமாக இருந்தால் நான் தெய்வீகமானவன் என்பது எல்லாருக்கும் தெரியும்.
நீயும் தெய்வீகமானவன், இப்படி நான் உபாதான காரணம் நிமித்த காரணம் இருந்தாலும் உன்னை படைத்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். நான் எங்கிருந்து வந்தோம்? இறைவனிடமிருந்து வந்தோம். எதற்காக வந்தோம்? என்னுடைய உண்மையான தெய்வீக சொரூபத்தை கண்டறிய வந்தோம். இந்த உலகத்தின் சொரூபம் தெய்வீகமானது. நான் ஏன் செயல்கள் செய்கிறேன்? நம்முடைய தெய்வீக தன்மையை மாயா என்ற திரையால், மகாமாயா என்ற திரையால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரையை, அதாவது அது கோஷம் கூட சொல்லலாம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி 4 சட்டை 5 சட்டை போட்டிருக்கோம் நம்ம. அப்போ இந்த கர்மங்கள் செய்வதன் மூலமாக இந்த கோஷத்தை விளக்கலாம், திரையை விளக்கலாம்ங்கிறது சொல்லலாம். ஸோ மறைந்திருக்கும் என்னுடைய தெய்வீகம், உண்மையான தெய்வீக சொரூபத்தை வெளிப்படும். நான் எப்பொழுது என்னுடைய லட்சியத்தை அடைவேன்? பல ஜென்மங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுதான் நான் பகவான் 7வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்தினால பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானமான் மாம் பிரபுத்ததே வாசுதேவ சர்வமிதம் அப்படின்னு இப்படி வாசுதேவ சர்வமிதம் என்று அவன் புரிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த 19வது ஸ்லோகம் 7வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம். ஸோ பல ஜென்மங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் ஆனதுக்கு பரிணாமம் அளித்ததுக்கப்புறம் துஷ்கிருதினாக, அதாவது ஃபஸ்ட்டு தீய செயல்கள் செய்கின்றவனாக மனிதனாக பிறக்கிறான். அந்த மனிதன் பிறந்தது உடனே நல்லவனாக இல்லை, அவன் துஷ்கிருதினாக, அதுக்கப்புறம் சுகிருதினாக. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன அத்தியாயத்தில். துஷ்கிருதினா என்னென்ன, சுகிருதினா என்னென்ன, அதுக்கப்புறம் அர்த்த பக்தன் ஆகிறான், அர்த்தார்த்தி பக்தன் ஆகிறான், ஜிக்யாசு ஆகிறான், அதுக்கப்புறம் ஞானி ஆகிறான். இப்படி படிப்படியாக முன்னேறுகிறான். இதைத்தான் நம்முடைய அறிவியல் ஆராய்ச்சியிலையும் பல பேர் பண்ணுறாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே ஏதோ உழுதுகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இது பண்ணும்போது ஏதோ ஒரு தடுக்கிற மாதிரி ஏதோ இருக்குது. என்னென்னு பார்த்தா ஒரு உடல், அதாவது ஒரு டெட் பாடின்னு சொல்ல முடியாது, ஒரு உடல் இருக்கிறது அங்கே. என்னென்னு பார்க்குறாரு, ஆனால் அந்த உடலை பார்த்தா செத்த மாதிரி தெரியல. அப்போ உயிரோடு இருக்கும்னா பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்றாரு. அப்புறம் அந்த உடல் கொஞ்சம் அந்த புதைந்த மண்ணிலேருந்து விலக்கி எடுத்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அதுக்கு லேசாக உயிரூட்டம் வர மாதிரி தெரியுது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதே உடலை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா இவர் ஆல்ரெடி டெட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்ஆர்கானிக் பிகம்ஸ் ஆர்கானிக், ஆர்கானிக் கெட் லைஃப். இதுதான் சயின்ஸ் சொல்கிறது. ஆனால் எப்படி வந்ததுன்னு அவங்களால சொல்ல முடியலை. இப்படி இந்த உயிரற்றது உயிர் உள்ளதாகிறது. இந்த போன மாதிரி இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் உயிர் வர மாதிரி தெரியுது. நம்ம இதில் சதாசிவ பிரம்மேந்திரனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்குறோம். 6 மாத காலம் 8 மாத காலம் அவர் தியானத்தில் இருக்கும்போது அப்படியே மண்ணிலே புதஞ்சிருந்தார். அப்புறம் அந்த பக்கம் வந்த ஒரு விவசாயி ஏதோ நிலத்தில் இது பண்ணும்போது டக்குன்னு அந்த மம்மட்டி பட்டு ரத்தம் வருது. என்னடா அது ரத்தம் வருதுன்னு பார்த்தா சதாசிவ பிரம்மேந்திரன் அங்கே இருக்கார். அப்போ அது மாதிரி இந்த இது அப்போ எப்படி அப்படின்னா, கீதையில் ஒரு ஸ்லோகம் கூட நம்ம 7வது அத்தியாயத்தில் அவ்யக்தானி பூதானி வெக்த மத்தியானி பாரதா அவ்யக்தான் இதனேவ தத்திரக்கா பரிதேவனா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம எப்படி இருந்தோம், எங்கேருந்து வந்தோம் தெரியாது. இப்போ நம்ம இந்த சரீரம் எடுத்து இங்கே இருக்கோம், அதுக்கப்புறமும் எங்கே போவோம் எதுன்னு தெரியாது. இப்படி வெக்த மத்தியானி பாரதா, இந்த உயிரற்றது உயிருள்ளதாக மாறும், உயிருள்ளது உயிரற்றதாக மாறும். ஜாதசிய துருவ மிருத்யு துருவ மிருத்யும் துருவ தஸ்மாத் அபரியாரியத்தே நத்வம் சோஜின்னு வந்து. இதுக்கு ஒரு உதாரணம் பகவான் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நடந்தது. பகவான் ராமகிருஷ்ணருக்கு பல பக்தர்கள் தட்சிணேஸ்வரத்தில் வருவதுண்டு. அதில் ஒரு சந்தேக பெருவழியான ஒரு பக்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் மகேந்திரலால் சர்க்கார் அப்படிங்கிறவர். அவர் ஒரு டாக்டர். அவர் குருதேவரோட பேசிகிட்டு இருக்கும்போது குருதேவர் பல தடவை திடீர்னு அவர் சமாதிக்கு போயிடுவார். அப்போது சமாதியில் போகும்போது ஆஸ் ஏ டாக்டர் அவருடைய அந்த குணம் இருக்கும் இல்லையா, அதனால் அவர் எல்லாம் பரிசோதிப்பார். சாட்சாத் அவருடைய ஹார்ட் பீட்டு சுத்தமாக நின்றுருக்கும். அப்போது மூச்சு காற்று வருதா அதுவும் வராது, பிளட் சர்க்குலேஷனுக்குன்னா அப்பவும் இருக்காது. எப்படி இது இருக்குது அப்படின்னா சயின்டிஃபிக்கலி டெட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சமாதியில் இருக்கின்ற பகவான் ராமகிருஷ்ணரே என்ன சொன்னான்னா சயின்டிஃபிக்கலி டெட். ஆனால் அது அவ்வளோதான் அவனால் சயின்டிஸ்ட் பதில் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே சொல்ல முடியாது. இந்த நிகழ்வு ஒரு தடவை
மகேந்திரலால் சர்க்கார் தன்னுடைய நண்பர்களோடு எல்லாரும் வர்றாரு. ஒரு 10, 7, 8 பேர் வர்றாங்க. எல்லாருமே டாக்டர்ஸ் தான். வந்து பரிசோதனை செய்யும்போது அறிவியல் ரீதியாக இறந்தது போல காணப்படுகிறது அப்படிங்கிற அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சிறிது நேரத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு திருப்பி வர்றாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இதுலேருந்து என்னன்னா, இந்த இடத்துல அதாவது உயிரற்றது நிலையிலிருந்து உயிருக்கு வருகிறார், உயிரற்றிலிருந்து இறந்த பிறகு, அதாவது ஜாதசி துருவமித்து மாதிரி உயிரற்றதிலிருந்து உயிரோடு இருக்கிறார், அதுக்கப்புறம் திருப்பி போகிறார். இதுக்கான பதில் கரெக்டாக சொல்ல முடியல. அதனால தான் அறிவியலும் வேதாந்தத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் உயிர் இருக்கிறது என்று, அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் இருக்கிறது என்றால் என்ன, உணர்வு கான்சியஸ்னஸ் என்றால் என்ன, இந்த ரெண்டு கருத்துக்களை முன்பே நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டோம். அறிவியலை பொறுத்தவரை ஒரு வஸ்து ஆரம்பத்தில் உயிரற்றதாக இருக்கும், அதைத்தான் அவங்க இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஆகும், பிறகு அதுக்கு உயிர் வரும், பரிணமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் புல்லாய் பூடாய்னு மாணிக்க வாசகர் அது பாடினார். இப்படி எல்லாம் வளர்ச்சி அடைந்து கடைசியாக மனித பிறவி எடுக்கும். இங்கு வினோதமாக இந்த அறிவியல் அறிஞர்கள் உயிர் உள்ள வஸ்து என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எப்படி இது பரிணமித்து, இதுக்கு எப்படி மூச்சு காற்று வந்தது, எங்கிருந்து அந்த மூச்சு காற்று வந்தது, எங்கிருந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்தது என்பதற்கான பதில் அவர்களிடம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு ஒரு அசம்ஷனாக இப்படி இருக்கும் அப்படி இருக்குமே சொல்கிறாங்க தவிர வேற எதுக்கும் பிரச்சனை. ஆனால் வேதாந்தத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க என்னன்னா, எல்லாருடைய அதாவது இன்னரிட்டன்ட், அதாவது அந்த தெய்வீகத்தன்மை எல்லா இடத்திலும் இருக்கு. அந்த தெய்வீகத்தன்மையின் இடத்திலிருந்து அந்த அந்த இன்ஆர்கானிக் ஆர்கானிக்காகி உயிருள்ளதாக இருக்கும் பொழுதும் இன்ஆர்கானிக்காக இருக்கும் பொழுது கூட கான்சியஸ்னஸ் இருக்கு, ஆனால் அது வெளிப்படலை. அப்போ வெளிப்படுறது எப்படி நமக்கு வெளிப்பட்டதாக தோணுது, மூச்சு காற்று மூலமாக வருது. ஆக எல்லாமே அந்த தெய்வீகத்தன்மை கான்சியஸில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பரிணமித்து வருகிறது. வெளியிலேருந்து ஏதோ ஒரு லோகத்திலேருந்து இங்கே வந்தது அப்படின்னு வேதாந்தம் சொல்லலை. ஆனால் இதுக்கான பதில் அறிவியலிடம் கிடைக்கவில்லை. ஆக இந்த கேள்விகளுக்கான பதில் இப்படி தான். சயின்ஸ் அவ்வளவு அதுக்கு மேலே அவங்களால பதில் சொல்ல முடியலை அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. இனி மூணாவது கேள்வி, மூணாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தான் பதில் சொல்கிறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம். அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அழியாத பிரம்மத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத முதல் 2, 3வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் மூலமாக 6 கேள்விக்கு பதில் சொல்கிறார். பிறகு 5வது ஸ்லோகத்திலிருந்து தான் கொஞ்சம் 7வது கேள்விக்கான பதிலை கொஞ்சம் விவரமாக சொல்லுவார். அதுக்கப்புறம் கிரமமுக்தி ஏன் அப்படிங்கிறதையும் மற்ற அக்ஷர பிரம்மத்தினுடைய விளக்கம் முழுமையாக கடைசியாக சில ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தக்ஷத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணஸ்து.